இமேஜின் பண்ணி பாருங்கள், எப்பவும் போல் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களோட ஒர்க்கை வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காடுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அந்த இமெயிலில் வந்து கம்பெனியோட காஸ்ட் கட்டிங்காக நாங்கள் உங்களை வந்து லே ஆஃப் பண்ணுறோம், உங்களை வந்து நாங்கள் வேலையிலேருந்து தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமெயில் வருது. அந்த டைமில் நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? நம்மளோட திங்கிங் ஃபுல்லாகவே வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணலாம், 1-2 மாதத்துக்கு அப்புறம் நம்மளோட பேசிக் சர்வேலுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி லாட் ஆஃப் எமோஷ்னலி நம்ம பேனிக் ஆகிடுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குனாலும் நடக்கலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு கார்பரேட் ஜாபை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். ஃபேமிலி மேன் ஆன பிறகு நம்மளுக்கு ஃபினான்ஷியலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக வந்து எப்படி ஃபினான்ஷியலி நம்ம ப்ரிப்பேராக இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஜெய்சுந்தர். ரொம்ப நாளாக கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னென்னா, இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் ரீசன், எதிர்பாராமல் ஏதாவது நடக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளை சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம பில்ட் பண்ணுறோம். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, மாதம் உங்களுக்கு வந்து ஒரு செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா? பால், காய்கறி செலவுகள், கேஸு, ஈபி, இந்த மாதிரி வந்து அத்தியாவசிய செலவுகள்லாம் இருக்கும்ல. அந்த செலவுகள்லாம் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் வரும். அட்லீஸ்ட் மினிமம் 3 மந்த்லேருந்து 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி எனக்கு பில்ட் பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு ஏதாவது ஒரு செலவுகள் வந்துடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டை ப்ராக்டிக்கல் வேலை எப்படி சேவ் பண்ணலாங்கிறதுக்காண்டி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 மாதத்துக்கு உங்கள் ஃபேமிலியை ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருக்கோம். உங்களுக்கு உங்கள் ஜாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணி வைக்கணும். 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இன்னொன்று பண்ணணும். அது என்னன்னா, செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். வாரன் பஃபட்டோட ஒரு கோட் இருக்குது. இஃப் யுவர் சேலரி இஸ் யுவர் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம், யூ ஆர் 1 step away ஃப்ரம் பவர்ட்டி. ஸோ நம்ம வந்து நம்ம சேலரி மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமை நம்ம பில்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் வந்து ஆல்ரெடி என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் ஏதாவது பிஸ்னஸோ ஏதோ பண்ணோம்னா என்னோட கம்பெனியில் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருமே, அப்புறம் என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எஸ், வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட பேரில் பண்ணக்கூடாது, நம்ம டிபெண்டன்ட் மேலே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா, அப்பா, நம்ம ஒய்ஃபு அவங்கள பண்ண சொல்லணும். நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணிக்கணும். நம்மளோட ஃபுல் எஃபர்ட் நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போட்டுட்டு நம்மளோட ரிமைனிங் டைமில் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஃபேமிலியில் இன்னொரு பிஸ்னஸ் ரன் ஆகிறனால உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆனால் கூட அந்த பிஸ்னஸ் வந்து உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கும். இதுக்கப்புறமா எனக்கு என்ன செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னீங்கன்னா, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃபோன்லேயே ChatGPT இருக்குது. ChatGPT கேட்டாலே அதுவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 2 மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட், 2வது வந்து செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். லைஃப் லாங் நம்ம வந்து ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in another good video. Bye.